கருப்பு வெள்ளை நேயர்களுக்கு வணக்கம். நகைச்சுவை மன்னன் அப்படின்னு அழைக்கப்பட்ட சந்திரபாபு அவர்கள் தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு புகழ்பெற்ற நடிகராக மட்டும் இல்லாமல் பாட்டு, இசை, ஓவியம், நாடகம் அப்படின்னு எல்லாத்துலையும் ஈடுபாடு கொண்ட அற்புத கலைஞனாக விளங்கினவர். குங்குமப்பூவே கொஞ்சு புறாவே, உனக்காக எல்லாம் உனக்காக, பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, நானொரு முட்டாளுங்க, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, பிறக்கும் போதும் அழுகின்றான், சிரிப்பு வருது சிரிப்பு வருது, ஒன்றுமே புரியல உலகத்தில், பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது, இந்த மாதிரி பல பாடல்களால் 50 ஆண்டுகளை கடந்தும் தமிழிசை நெஞ்சங்களை முணுமுணுக்க வச்சவர். குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே, பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது, ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்க கூடாது, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. பிறக்கும் போதும் அழுகின்றாய், பிறக்கும் போதும் அழுகின்றாய், பிறக்கும் போதும் அழுகின்றாய், பிறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்திற்குள்ள அதிக திரைப்படங்களை நடிச்சு நகைச்சுவை நடிப்புல சிறந்த நாயகனா திகழ்ந்தாரு. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கவலை இல்லாத மனிதன் மற்றும் குமாரராஜா போன்ற திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார். 1966 இவர் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி தயாரித்ததோடு மட்டும் இல்லாமல் கதாநாயகனாகவும் நடித்தார். அதில் தான் கதை, திரைக்கதை, தயாரிப்பு, டைரக்ஷனுடன் நடனம் என்றும் சேர்த்து போட்டார். அப்படி போட்ட முதல் இயக்குனர் இவர் தான். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க மாடி வீட்டு ஏழை அப்படிங்கிற படத்தை தயாரித்து இயக்குனார். அந்த படத்தோட படப்பிடிப்பின் போது எம்ஜிஆரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக படம் பாதியிலே நிறுத்தப்பட்டுச்சு. 1981 கலைஞர் கருணாநிதி கதை வசனம் எழுத அமிர்தம் இயக்கத்தில் சிவாஜி நடித்து மாடி வீட்டு ஏழை படம் வெளியாச்சு. எம்ஜிஆர் நடித்து வெளிவராத படத்தின் தலைப்பில் சிவாஜி நடித்து வெளியான படம். இது மாதிரி பல சுவையான சினிமா பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சினிமாவின் வரலாறு, முக்கிய நிகழ்வுகள், சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.